ஹலோ. ஆ, அட்மிட் பண்ணிடுங்க. நான் டாக்டர் சாந்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. சொல்லிடுறேன். நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இல்லம்மா அப்பா. ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், நான் ஆண்டாள். கிளம்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ரூம் நம்பர் 203ல ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அப்பா காலேஜுக்கு வந்திருந்தாருமா. ஏ, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல, அவர் கொஞ்சம் கேஷுவலா தான் வந்திருந்தாரு. ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு அப்பா நல்ல மூட்ல தாம்மா இருக்காரு. காலேஜ்ல கார்த்திகை பார்த்தப்ப கூட நல்லா தான் பேசினாரு. டிராப் பண்றேன்னு கூட சொன்னாரு. ஆள் மாறிட்டாரா? நம்பலாமா? இன்னைக்கு நல்லா இருந்தாரு, அவ்வளவுதான். அதை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட சொல்றியா? ஆமா. அம்மா. ம்? ம்? காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்ததுமா. சொல்லு. சக்தி யுனிவர்சிட்டி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காமா. ரியலி? ஆமாமா. விமன் சேஃப்டி ஆப்னு ஒன்னு ரெடி பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்கா. அதுக்காக தான் அந்த பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஓ, ப்ரொஃபசர், பிரின்சிபல், பசங்கன்னு காலேஜே செலிப்ரேட் பண்ணிடுச்சுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை பத்தி பாசிட்டிவ் நியூஸ் கேக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா. நீ பேசுனியா? இல்லம்மா, விஷ் பண்ணோன்னு தோணுச்சு. ஆனா அவளை பார்த்தாலே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதனால அவ பக்கத்துலயே போல. என்ன என்ன டிஸ்கஷன் இங்க? ஒன்னும் இல்லப்பா. இல்லையே, சீக்ரெட் வாய்ஸ்ல அம்மாவும் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. அது சும்மா காலேஜ் பத்தி தான்ப்பா. இல்லையே, காலேஜ்ல இருந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே வந்தோம். என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லுவியா? இல்ல, சக்தி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி யுனிவர்சிட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலாம். ம்? காலேஜ் முழுக்க அவளை பாராட்டினாங்க போல. ரொம்ப முக்கியம். இல்ல, அத சொல்லல. அப்ப கூட ரேவதி அவ கூட பேசலையாம். அததான் சொல்லிட்டு இருந்தா. எப்படி பேச முடியும்? அவ செஞ்ச வேலை அப்படி. ரேவதி, நீ செஞ்சதுதான் கரெக்ட். அவ துரோகி. ச்சே, அவளை பத்தி இப்ப என்ன பேச்சு? அவ எக்கேடோ கெட்டு போகட்டும். அவளை பத்தி யாரும் இங்க பேச வேணாம். ஆண்டாளு, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ம்.